மாநில தேர்தலை நாடாளுமன்ற தேர்தலோடு இணைத்து நடத்தலாமா என்கிற ஒரு வகையான கருத்து கேட்பு இருக்குல்ல, அது ஒவ்வொரு மாநில முதலமைச்சரை கூப்பிட்டு கேட்டாங்களா? ஏற்கனவே ரிட்டையர்ட் ஆகக்கூடிய ஓய்வு பெற்ற குடியரசுத் தலைவரை அறிக்கை தாக்கல் பண்ணுங்க சொல்லி அவரு இந்தியாவில் 140 கோடி பேர் இருக்கான், 5000 பேர்கிட்ட மட்டும் கருத்து கேட்டு சொல்லி 5000 பேர்ல 4000 பேருக்கு மேல சட்டியம். பாஜக ஆளாத மாநிலங்கள்ல தேர்தலை நடத்தாம எப்படி காஷ்மீர்ல பண்ணாங்களோ அதே மாதிரியான ஒரு நடைமுறையை இவர்கள் உருவாக்குவதற்கு திட்டம் போட்டு ஜனநாயக படுகொலை செய்வதற்கு காத்திருக்கிறார்கள். இப்போ ஒரே தேர்தல் முடிஞ்சு போன விஷயம், அது இனிமே நடைமுறை சாத்தியம் இல்லைங்கிறக்காக இங்க வந்திருக்கோம். இப்ப காஷ்மீர்ல ஒரு புதிய அமைச்சரவையா ஒரு முதலமைச்சரை தேர்வு செய்யறாங்க. இப்ப என்ன ஆகும், 1.5 வருஷத்துல தமிழ்நாட்டுக்கு தேர்தல், சட்டமன்ற தேர்தல் அவங்களுக்கு எவ்வளவு காலம் இருக்கு? 5 வருஷம் இருக்கு. நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் போது அதை கலைச்சு விட்டுருவோம். அப்ப டெல்லியினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய கவர்னர் தமிழ்நாட்டு நலன்கள் குறித்து அக்கறை செலுத்துவாரா? நமக்கு டெல்லி சொல்றதை கேட்பாரா? தமிழ்நாட்டு மக்கள் சொல்றதை கேட்பாரா? இப்ப தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு நான் நிதி தர மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? அப்ப இவங்க ஒரு அரசாங்கத்தை அவர்கள் நினைக்கிறபடி மாற்றிக் கொள்வதற்கு மாநில கட்சிகளை அதிகாரம் இழக்க செய்ய வேண்டும். அம்பானி வீட்டுல கல்யாணம் நடந்துச்சா இல்லையா? அதுக்கு 5000 கோடி செலவாச்சு. தேர்தல் இந்தியா முழுக்க நடத்துறதுக்கு எவ்வளவு தெரியுமா செலவாகுது? 4365 கோடி தான் செலவாகுது. பிக்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். ஒரே நாடு ஒரே தேர்தல், இதை பற்றி ராம்நாத் கோவிந்த் அவருடைய முன்னிலையில ஏற்படுத்தப்பட்ட குழுவோட அறிக்கைகளை மத்திய அரசு ஏற்றுக்கிட்டு, இப்போ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னா என்ன சார்? அந்த முறை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. சுதந்திரம் பெற்றதற்கு பின்பு நடந்த பொது தேர்தல்களிலே 52 தேர்தல், அதே போல 57 நடந்த தேர்தல், இப்படி தொடர்ச்சியாக நடந்த தேர்தல் 67 வரைக்குமே நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒரே காலகட்டத்திலே தான் நடத்தப்பட்டிருக்கிறது. ஏன் பின்னாளில் அது மாறியது என்று கேட்டால், ஒரு மாநில அரசு சில சமயம் பெரும்பான்மை பெறாத நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் வழியாகவோ, ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தவிர்க்க இயலாத சூழலில் இயற்கை எய்தக்கூடிய மரணம் அடையக்கூடிய சூழ்நிலையிலோ, அல்லது ஆட்சி கலைக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையிலோ, ஏதாவது ஒரு மாற்றங்கள் நிகழ்கிற போது, ஆட்சி கவிழ்க்கப்படுகிற சூழ்நிலை வருகிற போது, அல்லது அந்த தலைவர்கள் எதிர்பாராத விதமாக மரணம் அடைகிற போது ஒரு சூழல் வருகிறது. இப்ப சமீபத்தில் கூட ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போதுதான் இறந்து போயிட்டாங்க. அப்ப மறுபடியும் அந்த எம்எல்ஏக்கள்லாம் கூடி இன்னொரு தேர்வை செஞ்சாங்க. எடப்பாடி பழனிசாமி தேர்வு செஞ்சாங்க சசிகலா வழிகாட்டுதல்ல. அப்ப அந்த மாதிரி தேர்வு செய்ய முடியாத சூழ்நிலையில 2 பிளவுகளாக இப்ப எப்படி அடிச்சுக்கிறாங்க ஓபிஎஸ் இபிஎஸ், அது மாதிரி அன்றைக்கு அவர்கள் 2 பிளவு அரசியல்ல மெஜாரிட்டி நிரூபிக்க முடியாம போயிருந்தா அந்த ஆட்சி கலைஞ்சிருக்கும். அப்ப எம்எல்ஏ பதவியை காப்பாற்றணும், இவ்வளவு செலவு பண்ணி நம்ம ஜெயிச்சிருக்கோம், விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க ஒண்ணு கூடி அந்த ஆட்சி அமைச்சிட்டாங்க. சில நேரம் என்ன ஆகும்னா, ஆட்சி கலைக்கப்படுகிற சூழ்நிலை என்று ஒன்று வரும். தொடக்க காலத்துல சுதந்திரம் பெற்ற காலகட்டங்கள்ல எல்லா மாநிலங்கள்லயுமே காங்கிரஸ் தான் மாநிலத்திலே இருந்துச்சு. மத்தியிலும் காங்கிரஸ் ஆட்சி, மாநிலத்திலும் காங்கிரஸ் ஆட்சி இருந்துச்சு, இணக்கமான அரசியல் இருந்துச்சு. பின்னால என்ன ஆயிடுச்சுன்னா, ஒவ்வொரு மாநில கட்சிகளும் அவங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி, தனித்தன்மை பாதுகாக்கப்பட வேண்டும், எங்களுடைய மாநிலம் சார்ந்த நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், மாநில கட்சிகள் எழுச்சி பெறுகிறது. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல காமராஜர் அவர்கள் ஆட்சி இருந்துச்சு, காங்கிரஸ் ஆட்சி இருந்துச்சு. அப்ப இங்க என்ன செஞ்சாங்கன்னா, இந்தியை கட்டாயமாக்குனாங்க. அப்ப ஒரு பெரிய போராட்டம் வெடிச்சிச்சு, இந்திய ஆதிக்கத்துக்கு எதிராக போராட்டம் வெடிச்சிச்சு. மாணவர்கள் போராட்டம், கல்லூரி மாணவர்கள்லாம் இந்தியினுடைய நகலை எரித்தார்கள், சட்ட நகலை எரித்து சிறைக்கு போனாங்க. மிகப்பெரிய அளவுல துப்பாக்கி சூடுலாம் நடந்துச்சு. ஒரு பெரிய கிளர்ச்சி வந்த போது தமிழ் மொழிக்காக உயிர் விட்ட பல தியாகிகள் மாணவர்கள்லாம் உருவாகி, மொழிப்போர் தியாகிகள்லாம் உருவாகி ஆட்சி மாற்றம் நடந்துச்சு. ஏன்னா காமராஜர் போன்ற ஒரு தலைவரை மாற்றி விட முடியுமா? எளிதில் எவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சிருக்காரு. அதை தாண்டி என்னுடைய மொழி சிறந்தது, என்னுடைய தாய்மொழியை நான் ஒரு நாள் விட்டு தர மாட்டேன், நீ மத்திய அரசாங்கம் திணிப்பதை நான் ஏற்க மாட்டேன் அப்படிங்கிறப்ப தமிழ்நாட்டில் 67 அண்ணாவினுடைய ஆட்சி விட்டது. இப்ப இதே போல ஒவ்வொரு மாநிலத்திலையுமே, தெலுங்கு தேசமா இருக்கலாம், ஒவ்வொரு மாநில கட்சிகளும் தன்னெழுச்சியாக உருவாகிற போது ஆட்சி மாற்றங்கள் நிகழ ஆரம்பித்து விட்டது. அப்போ ஒரே தேர்தலை நடத்த முடியல. இப்ப ஏன் ஒரே தேர்தலை கொண்டு வர்றாங்க அப்படின்னு பல பேர் கேட்கிறாங்க. இப்போ ஒரே தேர்தல்ங்கிறது முடிஞ்சு போன விஷயம்.
அது வந்து இனிமே வந்து நடைமுறை சாத்தியம் இல்லைங்கிறக்காக இங்க வந்திருக்கோம். நம்ம அந்த காலத்துல வந்து நம்ம கோவணம் கட்டி வாழ்ந்தோம் அப்படின்னு ஒரு காலம் இருக்கு. கலர் கலரா ட்ரெஸ் போட முடியாத ஒரு காலம் இருந்துச்சு. அப்ப இன்னைக்கு அப்படி அந்த வாழ்க்கையை வாழ முடியுமா? இன்னைக்கு நவீன உலகத்துல எவ்வளவோ மாற்றங்கள் வந்திருக்கிறது இல்லையா? அது மாதிரிதான் ஒரு முடிந்து போன ஒரு சிஸ்டம் தான் அது. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரே தேர்தலை திரும்ப நடத்தலாம் அப்படிங்கிறாங்க. இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து சட்டமன்ற தேர்தல் நடந்து 3.5 ஆண்டு காலம் முடிந்து விட்டது. இன்னும் 1.5 வருஷம் இருக்கு. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் காஷ்மீர்ல தேர்தல் நடந்துச்சு. இப்ப காஷ்மீர்ல வந்து ஒரு புதிய அமைச்சரவையா ஒரு முதலமைச்சரை தேர்வு செய்யறாங்க. இப்ப வந்து என்ன ஆகும், 1.5 வருஷத்துல தமிழ்நாட்டுக்கு தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வரணும். அவங்களுக்கு எவ்வளவு காலம் இருக்கு? 5 வருஷம் இருக்கு. சரி, வேறு சில மாநிலங்கள்ல கர்நாடகத்துல இதுக்கு முன்னாடி சமீபத்தில் தேர்தல் நடந்துச்சு. கர்நாடகத்தில் அரசியல் மாற்றம் ஏற்பட்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு ஓராண்டுக்கு முன்பு கர்நாடக தேர்தல் வந்துச்சு. அப்ப அவங்களுக்கு இன்னும் ஆட்சி காலம் எவ்வளவு இருக்கு? இன்னும் அவங்களுக்கு 4 ஆண்டு. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வேற வேற கணக்கு இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா அதை கலைச்சு விட்டுருவோம். நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது அந்த அரசை கலைச்சிடலாம். கலைச்சிட்டு இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து 1.5 வருஷம் முடியுதுல, முடியும் போது என்ன ஆகும், நாடாளுமன்ற தேர்தல் வர்றதுக்கு ஒரு 3 வருஷம் காத்திருக்கணும்ல. 3 வருஷத்துக்கு கவர்னர் ஆட்சியை போட்டுருவோம். சட்டமன்ற தேர்தல் நடத்தாம நாடாளுமன்ற தேர்தலோட சேர்த்து நடத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 3 வருடம் கவர்னர் ஆட்சி நடந்துச்சுன்னா, கவர்னர் ஏற்கனவே பிஜேபியினுடைய அடிவரடியில கவர்னரா இருக்காரு. அப்ப அரசு நிர்வாகத்துல போற என்ன பண்ணுவாங்க, அரசுக்காரன அவங்களுக்கு வேண்டப்பட்ட கட்சிக்காரன எல்லா இடத்துலயும் நிரப்புவாங்களா? எல்லா பணியிடங்களும் நிரப்புவாங்களா? இவங்க போடுற ஜீவோதான் இங்க நடைமுறைக்கு வரும். அப்ப டெல்லியினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய கவர்னரு தமிழ்நாட்டு நலன்கள் குறித்து அக்கறை செலுத்துவாரா? நமக்கு டெல்லி சொல்றதை கேட்பாரா? தமிழ்நாட்டு மக்கள் சொல்றதை கேட்பாரா? அவர் இங்க உட்காந்துக்கிட்டு நீட் தேர்வு நல்லதுங்கிறாரு நம்மளை பார்த்து. அப்போ ஒவ்வொன்றுமே என்ன செய்யறாருன்னா மாநில நலன்களுக்கு எதிரான கருத்துக்களை பேசுறாரு. வள்ளலார் வந்து சனாதனத்தை தான் போதிச்சாருங்கிறாரு. சாதி ஏற்றத்தாழ்வுகள் வந்து ரொம்ப நல்லதுங்கிறாரு. சனாதனம் நல்லதுன்னா அதுக்கு அர்த்தம் தானே மாறாதது அப்படி அப்படின்னு. அப்ப அவங்களுடைய கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கையை இங்கே கொண்டு வந்து திணிக்கிறாங்க. இப்ப தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு நான் நிதி தர மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? அப்ப கவர்னர் ஆட்சி இருந்தா என்ன ஆகும்? தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டோம்னா அவர் கையெழுத்து போட்டுருவாரு. அவருடைய அதிகாரத்துக்கு கீழே வரும்போது அவர் என்ன செய்வாரு? அப்ப இவங்க வந்து ஒரு அரசாங்கத்தை அவர்கள் நினைக்கிறபடி மாற்றிக் கொள்வதற்கு மாநில கட்சிகளை அதிகாரம் இழக்க செய்ய வேண்டும். சரி, இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற இந்த முறையில இருக்கக்கூடிய சிக்கல்களை பத்தி நீங்க சொன்னீங்க. ஆனா பாஜக எடுத்து வைக்கக்கூடிய இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் தேவை அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு ரீசன்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ எலெக்ஷன்ஸ் வந்து நடக்குது, ஒரு சட்டமன்ற தேர்தல் நடக்குது, இல்ல லோக்கல் எலெக்ஷன்ஸ் எல்லாம் நடக்குது. இந்த எலெக்ஷன்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 300 நாட்கள் நடக்குது. இந்த நாட்கள்ல மக்களுக்கான வளர்ச்சி பணிகளை வந்து செய்ய முடியல அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எலெக்ஷன்ஸ்க்கான பொருளாதாரம் அப்படின்னு வேற ஒண்ணு ஒதுக்கப்படுது. இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் இப்போ இருக்கக்கூடிய நடைமுறையில இருக்கு. இதெல்லாம் தவிர்க்கணும்னா இதுதான் சரியான வழி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது எப்படி பாருங்க? அம்பானி வீட்டுல கல்யாணம் நடந்துச்சா இல்லையா? ஆமா, அதுக்கு 5000 கோடி செலவாச்சுறாரு. தேர்தல் இந்தியா முழுக்க நடத்துறதுக்கு எவ்வளவு தெரியுமா செலவாகுது? 4365 கோடி தான் செலவாகுது. அம்பானி வீட்டு கல்யாணத்தோட கம்மியான செலவு தான் தேர்தலுக்காக. இவங்களுடைய நோக்கம் வந்து தேர்தல் செலவை குறைப்பதா, ஜனநாயக உரிமைகளை குறைப்பதான்னு ஒரு கேள்வி இருக்கு. இவங்களுடைய நோக்கம் வந்து தேர்தல் செலவை குறைப்பது கிடையாது. அப்படி வெளியில சொல்லிக்கிறாங்க. அவங்களுடைய உண்மையான நோக்கம் என்னன்னா மாநில கட்சிகளை டம்மி ஆக்கணும். இப்ப வந்து மத்திய அரசாங்கம் வந்து இப்பொழுது நடைமுறையில் இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் நிதிஷ்குமார் ஒரு பக்கம் முட்டு கொடுக்குறாரு, சந்திரபாபு நாயுடு ஒரு பக்கம் முட்டு கொடுக்குறாரு. 2 மாநில கட்சிகளினுடைய தயவுல தான் அந்த ஆட்சி நடக்குது. இப்ப ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துச்சுன்னு வச்சுங்க, சந்திரபாபு நாயுடு பயந்துட்டே இருப்பாரு. ஏன்னா ஆட்சியை கலைக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு வந்துருச்சு. அப்ப தேர்தலில் வந்து இவங்க சொல்ற போதுதான் அது வரணும் அப்படின்னு. இப்ப என்ன ஆகுனா, நாடாளுமன்ற தேர்தலை தேர்ந்தெடுக்கிற முறை என்பது வேறு. நாடாளுமன்றத்தில் நம்ம யார் பிரதமர் என்பதற்காக ஓட்டு போடுவோம். தேசிய கட்சி தான் அதுல முதன்மையானது. மாநிலத்துக்கு சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடக்கும் போது நம்ம மாநிலத்துக்கு யார் நன்மை செய்வாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். அப்ப அதிமுகவா இல்ல ஏதோ ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவோம், விரும்புகிற கட்சிக்கு ஓட்டு போடுவோம். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தேசிய கட்சிகளோடு கூடிய தேர்தலாக மாத்தினா அவங்களுக்கு செல்வாக்கு கூடுன்னு ஒரு கணக்கு போடுறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, அவங்க என்ன செய்வாங்கன்னா வேறு வேறு மாநிலங்கள்ல ஆட்சி அதிகாரம், இப்ப உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன், இப்ப வந்து நாடாளுமன்ற தேர்தல் வந்து நடக்கும் போது ஒரு கவர்மெண்ட் 5 வருஷத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணல. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் 3 வருஷத்தை தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கு. ஆனாலும் தேர்தல் வச்சிருக்காங்க. 5 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணாமலே மறுபடியும் தேர்தல் வைப்பாங்க. வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்படுகிற அரசாங்கத்துல
அதுக்கு 5 வருஷம் கிடையாது, மிச்சம் இருக்கிறது 2 வருஷம் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் தேர்தல் வருதா? இப்ப தேர்தல் செலவு கூடுதா குறையுதா? அவனை 5 வருஷம் அப்படியே ஆள விட்டா அந்த செலவு மிச்சம் தானே. இப்ப இது அதுக்கு அர்த்தம் அது இல்ல. மாநில கட்சிகளை டம்மி பீஸா மாத்தணும். மாநில அரசுகள்லாம் இங்க கெஞ்சணும். எப்படி இந்த நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஜிஎஸ்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மெட்ரோவுக்கு நிதி கொடுக்க மாட்டேங்கிறான், ரயில்வே பணிக்கு நிதி கொடுக்க மாட்டேங்கிறான், மத்திய அரசாங்கம் நம்ம கட்டின வரிப்பணத்துல இருந்து ஜிஎஸ்டி இருந்து ரிட்டர்ன் கொடுக்க மாட்டேங்கிறான், வெள்ள பேரிடர்ல நம்ம முங்கும் போது நமக்கு நிவாரணம் தர மாட்டேங்கிறான். எல்லாத்துக்கும் போய் அதிகாரத்தை குவித்து வைத்திருக்கிற ஒன்றிய அரசாங்கத்திடம் போய் கையேந்தி மாநில அரசுகள் நிற்க வேண்டும் என்று இப்பொழுது நிற்கதியா நிற்கணும்னு நினைக்கிறாங்கல்ல. இதை தேர்தல் முறையின் வழியாக இன்னும் கூடுதலாக அந்த மாநில கட்சிகளை அதிகாரமற்றவர்களாக மாற்றணும். சார், இப்போ நீங்க இத்தனை சிக்கல்கள் சொல்றீங்க, ஆனாலுமே கட்சிகள் எந்த இது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற விஷயத்துக்கு நிறைய கட்சிகள் ஆதரிக்குது. எந்த கட்சி ஆதரிக்குது? பாஜக 30 கட்சிகள், கிட்டத்தட்ட 30 கட்சிகள். 30 கட்சி எது நான் சொல்றேன், ஒவ்வொரு ஊரையும் நெற்றுப்படுத்தி வச்சிருப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? அவங்கலாம் ஆனா இந்த அதுக்கு யார் பெரிய கட்சிகள் என்னென்ன கட்சி ஆதரிக்குது சொல்லுங்க. பெரிய எதிர்க்கிற கட்சிகள் கம்மியா தான் இருக்கு. யார் சொல்றது எதிர்க்கிற கட்சி கம்மியா இருக்கு? ஸ்டேட்டஸ் இருக்கு சார். இல்லையே, நான் என்ன கேக்குறேன்னா, மாநில தேர்தலை நாடாளுமன்ற தேர்தலோடு இணைத்து நடத்தலாமா என்கிற ஒரு வகையான கருத்து கேட்பு இருக்குல்ல, அது ஒவ்வொரு மாநில முதலமைச்சரை கூப்பிட்டு கேட்டாங்களா? ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்காங்கல்ல, சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் ஒன்றாக நடத்துவதற்கு அனைத்து மாநில முதல்வர்களும் ஒன்று கூடி நீங்க ஒரு தீர்மானம் கொடுங்க, எங்களுக்கு நீங்கள் ஒப்புதல் அளிக்கிறீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்களா? ஏற்கனவே ரிட்டையர்டா இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற குடியரசுத் தலைவரை, பதவியிலிருந்து பதவி முடிந்த ஒரு குடியரசுத் தலைவரை ஓய்வு ஒரு ஆய்வு ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லி அவரு இந்தியாவில் 140 கோடி பேர் இருக்காங்க, ஒரு 5000 பேர்கிட்ட மட்டும் கருத்து கேட்டுவாங்கன்னு சொல்லி 5000 பேர்ல 400 பேர் இருக்கு, 4000 பேருக்கு மேல சங்கியம். இவங்களே ஒரு கண்துடைப்பு நாடகத்தை நடத்தி ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணி அமைச்சரவையில் கொடுக்குறாங்க. இப்ப என்ன நடக்க போகுதுன்னா, ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு 3/2 ஆதரவு தேவை. 3/2 ஆதரவு இல்லப்ப. அது என்ன தந்திர செய்ய காத்திருக்கிறாங்கன்னா, நாடாளுமன்றம் நடக்குதுல, அப்ப பல பிரச்சனைகளை விவாதிக்கும் போது என்ன செய்வாங்க, எதிர்கட்சிக்காரங்க எல்லாம் கூச்சல் போடுவாங்கல்ல, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுக காங்கிரஸ் எல்லாம் கத்துவாங்கல்ல, இந்தியா கூட்டணிலாம் ஒரு 100 பேரை சஸ்பெண்ட் பண்ணி அனுப்பிட்டு சபையில் இருப்பவர்களில் 3/2 என்கிற கணக்கில் இதை நிறைவேற்றலாம்னு ஒரு திட்டம் சொன்னாங்க. ஆனா இந்தியா கூட்டணி வெளிப்போடு இருக்கிறது, இதை நிறைவேற்ற விட மாட்டாங்க. அப்ப இதனுடைய நோக்கம் இது மட்டும், இதை விட ஒரு பேராபத்து ஒண்ணு இருக்கு. என்ன ஆபத்து தெரியுமா? அது உள்ளாட்சி தேர்தல் நடத்துறாங்கல்ல, உங்க ஊருக்கு யாரு பிரசிடென்டா வரணும், உங்க ஊருக்கு யாரு நகராட்சி சேர்மனா வரணும், யார் மாநகரத்துக்கு மேயரா வரணும் தேர்தல் இருக்குல்ல, அந்த கண்ட்ரோல் இப்ப யார் வச்சிருக்கிறாங்கன்னா மாநில தேர்தல் ஆணையம் வச்சிருக்கு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த நாடக கோஷ்டி என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் சென்ட்ரலோட அதிகாரத்துக்கு கீழே வந்துடணும், இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு கீழே வரணும் அப்படின்னு சொல்லும் போது மாநில தேர்தல் ஆணையத்துக்கு அந்த அதிகாரம் இல்லைங்கிறான். அப்ப என் தெருவில் எவன் வார்டு மெம்பரா வரணும், என் ஊருக்குள்ள யார் கவுன்சிலரா வரணும், என் ஊர்ல யார் பிரசிடென்டா வரணும்னு டெல்லியில இருக்கிறவங்க தீர்மானிப்பாங்கிற நிலைமையை கொண்டு வர்றாங்க. அப்ப ஜனநாயகத்தை பறிக்கக்கூடிய ஒரு வேலை திட்டத்தை தொடங்கி விட்டார்கள். இதன் வழியாக ஜனநாயகத்தை குடிய தோண்டி புதைக்க போறாங்க. காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா திடீர்னு அரசாங்கத்தை கலைத்து விட்டு 370 சிறப்பு அதிகாரத்தை எல்லாம் கலைச்சு விட்டுட்டு தேர்தலே நடத்தாம இப்பதான் தேர்தல் நடத்துறான். பல வருடங்களாக தேர்தலே நடக்கல இங்க காஷ்மீர்ல. அப்ப இப்ப இதே மாதிரி தமிழ்நாட்டுல அரசாங்கத்தை கலைஞ்சிருச்சு அப்படின்னா தேர்தலே நடத்தாம பல ஆண்டுகள் நீட்டிப்பு செய்யலாம். தமிழ்நாடு போன்ற பல மாநிலங்கள் நீட்டிப்பு, குறிப்பாக அவர்கள் ஆளாத மாநிலங்கள்ல, பாஜக ஆளாத மாநிலங்கள்ல தேர்தலே நடத்தாம எப்படி காஷ்மீர்ல பண்ணாங்களோ அதே மாதிரியான ஒரு நடைமுறையை இவர்கள் உருவாக்குவதற்கு திட்டம் போட்டு ஜனநாயக படுகொலை செய்வதற்கு காத்திருக்கிறார்கள். நம்மகிட்ட இருக்க ஒரு கடைசி வாய்ப்பு ஒரு வாக்கு செலுத்துகிற முறைதான். நமக்கு தேவையான மாநில உரிமை பேசுறோம். நம்ம தமிழ்நாட்டுக்கு மாநில சுயாட்சி வேணும், எங்களுக்கு போதிய நிதி வேணும், கல்வியில எங்களுக்கு உரிமை வேணும் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல. நீ எப்படி கேட்ப? அதெல்லாம் அதிகாரம் என்கிட்ட இருக்கு, நீ எப்படி கேட்ப? நான் கொடுத்தா தானே நீ வாங்க முடியும் என்கிற நிலைமை. இப்ப நம்ம நெடுங்காலம் போராடி, இப்ப சொன்னல இந்திய எதிர்ப்பு போராட்டம் பண்ணோம். இந்திய எதிர்க்கல, இந்திய ஆதிக்கத்தை தான் எதிர்த்தோம். தமிழ்நாட்டில் இந்தி பிரச்சார சபா இருக்கு, எவ்வளவு பேர் படிச்சிருக்காங்க. இந்திய யாரும் எதிர்க்கல, இந்திய ஆதிக்கத்தை தான் எதிர்க்கிறோம். எங்கேயோ ஒரு திருநெல்வேலி பக்கம் இருக்கிறவன், ராமநாதபுரம் பக்கம் இருக்கிறவன் இந்தி படிச்சாதான் 10th பாஸ் ஆக முடியுங்கிற நிலைமையை உருவாக்க கூடாதுன்னு நம்ம சொல்றோம். விருப்பப்பட்டவே படிச்சுக்க,
இப்ப இவங்க என்ன செய்ய போறாங்கன்னா, கவர்னர் ஆட்சி நடக்குதுன்னு வச்சுங்க, இந்தி கட்டாயமாக்கப்பட்டதுன்னு சட்டம் போட்டுருவாங்க. ஒரு மாநில முதலமைச்சர் இருந்தா தான் நம்ம கோரிக்கை எழுப்ப முடியும். சரி, இப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கலைஞர் அவர்கள் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற முறையை ஆதரிச்சாரு. ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கிறாரு. அதாவது திமுக எதிர்க்குது. தந்தை ஆதரித்ததை மகன் எதிர்க்கிறாரு அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. அவர் எந்த காலகட்டத்துல எதற்காக ஆதரித்தார்னு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப கொலகாரன் கையிலையும் கத்தி இருக்கு, டாக்டர் கையிலையும் கத்தி இருக்கு. ரெண்டு பேரும் கத்தி வச்சிருக்கிறாங்கன்னு சப்பப்படுத்த முடியாது. டாக்டர் ஆபரேஷன் பண்றதுக்கான கத்தி வச்சிருக்காரு, கொலகாரன் உயிரை பறிக்கிறதுக்கான கத்தி வச்சிருக்காங்க. அவர் எந்த காலகட்டத்தில் இதை சொன்னார்னு ஒரு கேள்வி இருக்கிறது. இவங்க எப்பவுமே என்ன செய்வாங்கன்னா, தந்திரமாக வேறொரு காலகட்டம், கலைஞர் நேற்று அரசியல்வாதியா, அவர் நேரு காலத்துல இருந்து அவர் அரசியல்வாதி. அவர் அரசியல்ல தொடங்கும் போது ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் இருந்துச்சு. அப்ப அதுதான் நான் சொன்னேன், 67க்கு பின்னாடி தான் அது மாறிச்சு நான் சொன்னேன் இல்லையா. அவர் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் சொன்ன கருத்தை இப்ப எடுத்து வச்சுக்கிட்டு மாநில உரிமையை பறிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை இப்போ வச்சுக்கிட்டு, அப்ப கலைஞர் சொன்னது எல்லாத்தையுமே அவங்க கேட்பாங்க. மாநில சுயாட்சி கேட்டாருக்கு கொடுப்பாங்க. திராவிட நாடு கூட கேட்டிருக்காங்க கடந்த காலத்துல. என்ன திராவிட நாடு கொடுப்பாங்களா? அதல்ல கலைஞரின் கோரிக்கை இல்லது. திசை திருப்புவதற்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்பு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற முறையை எதிர்க்கிறாங்க. ஆனா அதிமுக ஆதரிக்கிறாங்க. சோ தேமுதிகவும் இப்ப ஆட்டோமேட்டிக்கா ஆதரிக்கிறாங்க. தேமுதிக ஒரு தேசிய கட்சியாகவே இல்ல. சோ இவங்களுடைய ஆதரிப்பு அவங்களுக்கு ஒரு இலக்கா இருக்கு. தேமுதிக மீண்டும் பாஜக கூட்டணியில ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா என்பதற்காக அவர்கள் ஒரு துண்டு போடுறதுக்காக கூட ஆதரிக்கலாம். அதிமுகவினுடைய தலைமை ஆதரிப்பது என்பது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா என்று நமக்கு தெரியல. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை ஆதரித்தார் என்று சொன்னால், ஏற்கனவே அவர் செய்த வரலாற்று பிழையினுடைய இன்னொரு தொடர்ச்சியாகத்தான் அது முடியும். ஏற்கனவே அவர் தவறான பாஜகவை ஆதரித்த பாவத்திற்காகத்தான் அவர் ஆட்சி அதிகாரத்தை இழந்து நிற்கிறது, அதிமுக செல்வாக்கு இழந்து நிற்கிறது. மீண்டும் அப்படிப்பட்ட ஒரு தவறைத்தான் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் செய்கிறார் என்று சொன்னால், அவர் அரசியலிலே அவருக்கு அஸ்தமனம் தொடங்கிவிட்டது. மீண்டும் அதிமுக எடுத்து வருவதற்கான வாய்ப்பே இல்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது. இன்றைக்கு மக்கள் நீதி மையத்தினுடைய பொதுக்குழு கூட்டத்திலே கூட மிகப்பெரிய ஆபத்து இந்த நாட்டிற்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது மிகப்பெரிய ஆபத்து. கொரோனாவை விடவும் மிகப்பெரிய பேராபத்து, ஜனநாயகத்தினுடைய உயிர்கொல்லியாகத்தான் இது இருக்கிறது என்று மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவரும் நடிகருமாக இருக்கக்கூடிய, திரைப்பட நடிகருமாக இருக்கக்கூடிய கமலஹாசன் அவர்கள் இதற்கு எதிரான ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார். எனவே ஒரே நாடு ஒரே தேர்தல் முதலில் நடைமுறைக்கு சாத்தியமும் இல்லை. அது வருவதற்கு இந்தியா கூட்டணி அனுமதிக்கவும் செய்யாது. மாநில கட்சிகள், அரசியல் தெளிவு பெற்ற எந்த மாநில கட்சியும் இதை ஏற்காது. அதிமுக மீண்டும் படுகொலியை விடுத்து விட்டது என்பதற்கான அறிக்கையாகத்தான் எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த கருத்து இருக்கிறது. நிச்சயமாக இதை நிறைவேற்றுவதற்கு ராகுல் காந்தியின் தலைமையில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த எல்லா மாநில கட்சிகளும் இதை கடுமையாக எதிர்ப்பார்கள். ஜனநாயக போராட்டம் தொடரும். ஜனநாயகத்தை மீட்கிற போராட்டத்திலே நாம் மீண்டும் வெற்றி பெறுவோம். கருத்துக்களை